பாட்டி சொன்னதை தாங்கவே முடியல. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. "என்னடி யோசிக்கிற?" அப்படின்னோடனே, "இல்லைக்கா, என்னால தான் இவ்வளோ பிரச்சனை விஜய்க்கு எனக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்னை கல்யாணம் பண்ணதால தான்க்கா அவ்வளோ கஷ்டப்படுறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. ஏன்க்கா அவருக்கு இவ்வளோ கஷ்டம்? நான் என்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா அவருக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்குமாக்கா?" அப்படின்னோடனே, ஏன்டி இப்படிலாம் பேசுகிற? ஆமாக்கா, என்னை பழி வாங்கினதால அந்த ஆள் வந்து இந்த மாதிரி விஜய் வந்து உள்ளே தள்ளியிருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் நான் தானேக்கா. இப்போ விஜய் வந்து ஜெயிலில் இருக்க காரணம் நான் தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழறாங்க. அதை பார்த்து வந்து கங்காவுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. "காவேரி அழாதிரி ப்ளீஸ், நீ உனக்கு கெஞ்சி கேட்குறேன் அழாதிரி" அப்படின்றாங்க. "இல்லைக்கா, என்னால் தான்க்கா. நான்லாம் வந்து இந்த உலகத்தில் இருக்க லாய்க்கே இல்லைக்கா. நானும் அப்பாவோட போயிட்டுருக்கணும்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுறாங்க. என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. "ஏன்டி இப்படிலாம் பேசுகிற? வேறு என்னக்கா சொல்கிறது? விஜய் இப்படி படுற கஷ்டத்தை என்னால் தாங்கிக்க முடியலக்கா. எனக்கு தெரியும்டி, நீ எப்படி கஷ்டப்படுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் காவேரி. நீ அழாத காவேரி, சீக்கிரமாகவே விஜய் வெளியே வந்துடுவார்டி ப்ளீஸ் டி" அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே வந்து நிவின் வந்து கால் பண்ணுறாரு காவேரிக்கு. "காவேரி, நிவின் கால் பண்ணுறாருடி" அப்படின்னோடனே, வேணாக்கா, நான் அவர்கிட்ட பேசுவேன். இதுக்காவது முக்கியமானதுக்காக தாண்டி இருக்கும். எதுக்காகடி கால் பண்ண?" இல்லைக்கா, நான் பேசலக்கா. அந்த யமுனா பேசுனது என்னால் மறக்கவே முடியலக்கா. அதனால் நான் பேச மாட்டேன்க்கா." அப்படியே பேசுடி, சொன்னா கேள்றி. அந்த யமுனா ஒரு ஆளா? அவளுக்காக போய் பயந்துக்கின்னு ஏன்டி இப்படிலாம் பண்ணுறேன்னொன்னே, உடனே வந்து ஃபோனை கொடுக்குறாங்க. "ப்ளீஸ் டி" அப்படின்னோடனே, சொல்லுங்கள் நிவின் அப்படின்றாங்க. "காவேரி, ஒரு முக்கியமான விஷயம். விஜய் சொன்ன மாதிரி அந்த ராகினி கிட்டே நான் போய் பேசினேன். ராகினிக்கு என் மேலே கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. அதுக்கப்புறம் எப்படியோ பேசியிருக்கேன். இதே மாதிரி தொடர்ந்து ராகினிக்கிட்ட பேசி எப்படியாவது வந்து அந்த பசுபதி இருக்க இடத்த நான் வந்து உனக்கு வந்து சொல்லிடுறேன். நீ கவலைப்படாத. சீக்கிரமாகவே அந்த பசுபதியை பிடிச்சிடலாம். நீ தைரியமாக இரு காவேரி" அப்படின்னோடனே, "நிவின், நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? சொல்லு காவேரி" அப்படின்னோடனே, "ப்ளீஸ் நிவின், இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நீங்கள் தலையிட வேணாம். எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். விஜய் எப்படி வெளியே எடுக்கணும் எனக்கு தெரியும்னு." "காவேரி, ஏன்டி?" அப்படின்னு அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. "கம்முன்னு இருக்கா" அப்படின்னோடனே, "ப்ளீஸ் நிவின், நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் விலகி இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது" அப்படின்றாங்க. அதை கேட்டு நிவின் ஆச்சு, "காவேரி, ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற?" அப்படின்னா, "ஆமாம் நிவின் ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன்னு" சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இதை கேட்டு வந்து நிவின் வந்து அதிர்ச்சி அடைகிறார். "ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிறா? இப்படிலாம் பேச மாட்டாளே, என்ன ஆச்சு அவளுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து, "ஏன் காவேரி இப்படிலாம் பேசினேன்? நிவின் மனசு கஷ்டப்படும்ல அக்கா. அவர் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னா எனக்கு வேறு வழி தெரியலக்கா. நான் என்னக்கா பண்ணுறது? பார்த்தல அந்த யமுனா பண்ணுற வேலையெல்லாம் இன்னும் அவள் கோவத்தில் என்ன செய்வானே தெரியாது. ஏற்கனவே விஜயை இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டா. மறுபடியும் ஏதாவது பிரச்சனைனாலாம் தாங்க முடியாதுக்கா. அதனால தான் நிவின்க்கு இப்படி பேசினேன்" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு வந்து யோசிக்கிறாங்க கங்கா வந்து குமரன் கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு குமரன் அதிர்ச்சி அடையாரு. "நீ என்ன சொல்கிற கங்கா? இதுக்கெல்லாம் காரணம் யமுனாவா? விஜயை மாட்டி விட்டது யமுனாவா?" அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. "ஆமாங்க, இதனால் நிவின் ஹெல்ப் பண்ண வந்தாலும் வேணான்னு சொல்லிடுறா காவேரி. பின்ன அவள் என்ன பண்ணுவா? இந்த மாதிரி பண்ணான்னா அவள் யமுனா இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு" அப்படின்றாரு. "தப்பு தாங்க, ஆனால் யமுனா திருந்த மாட்டேங்கிறாளே. அவளை என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. காவேரி பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. எனக்கே கஷ்டமாக இருக்குது. காவேரிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த நிலைமையில் காவேரி பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. "ஏய், நீ அழாத கங்கா, சொன்னா கேளு. நீ இப்படி அழக்கூடாது. இந்த நிலைமையில் புரிஞ்சுக்கோ. எல்லா பிரச்சனையும் என்கிட்ட விட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தானே. அந்த பசுபதி பிடிச்சா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துரும்ல. அந்த பசுபதியை சும்மாவே விட மாட்டேன்." வேண்டாங்க, ஏற்கனவே நீங்கள் பிரச்சனையில் மாட்டிட்டு நம்ம கடை என்னாச்சுன்னு தெரியும்ல மறுபடியும்" அப்படின்னோடனே, "இங்கே பாரு கங்கா, இப்படியே நம்ம பயந்துட்டு இருக்கிறதால தான் அந்த ஆள் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே போகிறான். இப்போ பாரு, விஜய் உள்ளே தள்ளிட்டான். அந்தளவு வந்து போயிட்டான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். எப்படியும் அந்த பசுபதியை கையில் என்கிட்ட மாட்டாமையே போயிடுவான். நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னோடனே அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க கங்கா. "என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க?" அப்படி சொல்லிட்டு